Remo Edits and Boya Drone Shoot. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ட்ரோன் ஷாட் எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறதுன்னு, அதுவும் ஃப்ரீயாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு. இதுக்கு ஈஸி மெத்தட் தான். நான் போகிற வெப்சைட்குள்ளே போங்க, ஃப்ளோன்ற வெப்சைட்டு. கூகுளில் சர்ச் பண்ணி உள்ளே போயிருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி காப்பி பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் இதிலேருந்து டைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். இல்லைன்னா டெலிகிராமில் இது 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக எல்லா இதுக்கும் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஐடி, இமெயிலை வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஜெமினியில் க்ரியேட் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் பண்ண இந்த கார் இமேஜ் ஜெமினி ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் நந்து வியூஸ் ப்ராம்ப்ட் சேனலில் பாருங்கள், அதில் இருக்கும். அதில் காப்பி பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்கள் இமேஜும் இந்த காருக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி வரும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்து பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மல் இமேஜில் கூட நீங்கள் இந்த எடிட் பண்ணலாம். எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்துட்டு ப்ளஸ் ஐக்கானில் முக்கியமாக அங்கே ஃப்ரேம் இமேஜ்னு வரும். டெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துடாதீங்க. இந்த ஃப்ரேம் டு வீடியோன்னு இருக்குல்ல, அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஹரிசாண்டலில் வேணால் ஹரிசாண்டலில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெர்டிகல்னா வெர்டிகல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ வந்து 2வது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் டெலிகிராம் சேனல்லையும் யூடியூப்லையும். இந்த வீடியோவுக்கு தனி ப்ராம்ப்ட்டு, இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா டெலிகிராமில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த இமேஜும் வந்து ஜெமினி ப்ராம்ப்டில் தான் பண்ணது. நீங்கள் இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டு இருக்கிற ப்ராம்ப்ட் வேணும்னா நீங்கள் அங்கே வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும்.